ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு அயலை மீன் எப்படி கழுவலான்னு தான் பார்க்க போகிறோம். அயலை மீன் கழுவ தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அதில் சிதில் நிறைய இருக்கும். அதனால் ஒரு கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் சுரண்டி எடுக்கணும். இந்த மாதிரி சுரண்டி எடுக்கும்போது அதில் நிறைய சிதில் வரும். இப்போ ஒரு சிசர் எடுத்துக்கலாம். நல்லா சுரண்டிட்டு இப்போ ஒரு சிசர் எடுத்து பார்த்துக்கோங்க, அந்த மேல் சைடில் அப்படியே மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கீழ் பக்கமாக கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். வாலை கட் பண்ணிக்கலாம். இப்போ தலைப்பாகத்தை ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணிக்கலாம். தலை தேவையான எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். அப்படியே சென்டரில் லைட்டாக கட் பண்ணி உள்ளாடி நிறைய குடல் இருக்கும், அதை அப்படியே எடுத்துக்கலாம். சைட்லலாம் நல்லா கழுவிக்கணும். நம்ம இப்போதைக்கு பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு பீஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சைஸ் கட் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு மீன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி செதில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. செதில் நிறைய இருக்கும். நிறைய பேர் இந்த மீனுக்கு தோல் நம்ம நீக்க தேவையில்லை. ஒரு சில பேர் தோலை எடுக்கிறாங்க. பட் இது மீனோட ஒட்டி எப்படி வந்துடும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே தோல் இந்த செதில் எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது எங்கள் ஊரில் அயலை மீன் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குடல் ரொம்ப அதிகம் இருக்குது. அதை நீட்டாக எடுத்துகிட்டு நீட்டாக வாஷ் பண்ணும்போது நல்லா நீட்டாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உப்பு மஞ்சள் தூள் எதுக்காக போடுறங்கிறதுனா, ஒரு சில பேருக்கு ஃபிஷ்ஷோட அந்த ஸ்மெல்லு ரொம்ப விருப்பம் இல்லாதவங்க மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.